பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 36ஆம் அதிகாரம், அதில் 27ஆம் வசனம். எசேக்கியேல் 36:27. அதன் பின்பகுதி, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இன்றைய தினம் தேவன் என்ன சொல்றார் பாருங்க. அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளவும்படி நம்மளை செய்வேன் அப்படின்றாரு. அப்ப தேவன் ஒருவர் தான் நம்மளை அது செய்ய முடியும், செய்ய வைப்பேன் அப்படின்றாரு. நம்ம இஷ்டப்படி சுய இஷ்டத்தின்படி தேவன் நம்மளை நடத்துவதற்கு, நம்ம நடப்பதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. அவருடைய விருப்பத்தின்படி அவர் நம்மளை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்தும்படியாக, அதை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனால் தான் என் கட்டளையின்படியாகவும் அவருடைய நியாயங்களின் படியாகவும் நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். வசனம் என்ன அழகா ஆரம்பிச்சு பாருங்க. சுயமா நம்மளால செய்யவே முடியாது. சுயமா நான் தேவனோட இதெல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னோம்னா செய்யவே முடியாது. அதற்கு யார் வேணும்? தேவ துணை வேணும், ஆவியானவர் துணை வேண்டும். அதன்படி இருந்தாதான் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி நடக்க முடியும். உலகத்துக்கு பிரியமானபடி எல்லாராலையும் நடக்கலாம், உலக மக்களுக்கு பிரியமானபடி எல்லாராலையும் நடக்கலாம். ஆனா தேவனுக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தின்படி அவரை தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். வீட்டுல அப்பா அம்மாவுக்கு பிடித்தமான பிள்ளை எப்படி நடக்க முடியும்? தான் இஷ்டத்தின்படி நடக்கிற பிள்ளை அப்பா அம்மாவுக்கு பிரியமாக இருக்காது. அப்பா அம்மாவின் பிரியத்தை அறிந்து கொண்டு அவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு அதன்படி செய்கிற பிள்ளையே வீட்டுல அப்பா அம்மாவுக்கு பிடித்தமான பிள்ளையாக இருக்கும். அதே போலதான் நமக்கு பரலோக பிதாவுக்கு பிடித்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் நம்மளை குறித்து என்ன வைத்திருக்கார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் அதான் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, இது என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே யார் ஆவியை? தேவனுடைய ஆவியை, இயேசு கிறிஸ்துவின் ஆவியை, பரிசுத்தாவியை வைத்து, அதை வச்சுட்டு அந்த கட்டளையில கொடுக்குறாரு. அவர் சும்மா கொடுக்கல, அவர் எல்லாத்தையும் தயார் பண்ணி வைத்து விட்டுதான் சகல சாப்பாடு, நமக்கு தேவையான எல்லாத்தையும் சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சாப்பிட கூப்பிடுறாரு. நீ உட்காரு, அதுக்கப்புறம் காய் வெட்ட போறேன், காய் வாங்கிட்டு வரேன், கரையில போய் அரிசி வாங்கிட்டு வரேன், பருப்பு வாங்கிட்டு வரேன், எல்லாம் போகல. எல்லாத்தையும் சகலத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஏன்படி செய்ய அப்படின்னு ஆசைப்படுகிறார், சொல்ல ஆசைப்படுகிறார். நம்மகிட்ட தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதான் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாமே புதிய பாட்டு சத்தியத்துல வாழ்ற ஜனம். நமக்கு எல்லாமே தெரியும். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நொடியில அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே இந்த வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனம் மூலமாக வெளியே இருந்து பேசிக்கொண்டே இருந்தார். அதை ஜனங்கள் கேட்கவில்லை. அதனால்தான் தன் சொந்த குமாரனை நமக்காக பூமிக்கு அனுப்பி பலியாக்கி அவருடைய சித்தத்தை செயல்பட வைத்தார். அது எப்படி? நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். அப்பாவின் கரத்தை பிடித்து வழி நடத்தப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்மளுடைய உள்ளத்தில் தேவ ஆவியானவர் என்னதை வைக்கிறார்? அவருடைய ஆவியை வைத்திருக்கிறார். எது வைத்திருக்கிறார்னா அவர் சித்தத்தை அறிந்து கொண்டு அவரின் விருப்பத்தை புரிந்து கொண்டு நம்ம நடப்பதற்காக. இதுக்கு என்ன கேட்கிறாருன்னா, நம்ம உலகத்தை ஜெயம் கொள்வதற்காக, உலகத்துக்கு ஒளியாக இருப்பதற்காக. மலை மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு வேதத்தை படிக்கிறோம். அதே போல நம்ம இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை மிகவும் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவர் ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, அவர் நமக்கு வைத்திருக்கிற கட்டளைகளை, அவர் நமக்கு சொல்லுகிற நியாயங்களின்படி நடக்கும்போது தேவ ஆசீர்வாதம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நிரம்பி ஒளியும் பாத்திரமாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார், நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முடிவு இருப்போமா? ஆண்டவரே, நான் இனி உங்கள் சித்தத்தின்படி நடப்பேன். ஆண்டவரே, நீ இப்படியா தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது? இந்த வேதத்தின் படிப்பதன் மூலமாக. ஆண்டவரே, இன்றைய தினம் நான் படிக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே, தெரியப்படுத்தும் ஆண்டவரே. தேவனை கேட்கும் போது அவர் கட்டளைகள், நியாயங்களை பரிபூர்ணமாக அறிந்து கொள்வோம். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் உள்ளத்திலே உமது ஆவியை வைத்து உமது கட்டளையின்படியையும் உமது நியாயத்தின்படியாகவும் நடப்பதற்கு நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் உள்ளத்திலிருந்து எங்களுடன் பேசிக் கொண்டிருப்பேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீ பேசிக் கொண்டிருக்கிறது ஆண்டவர். ஏஸ்தாபனே, அதை கேட்கக்கூடிய மனதை எங்களுக்கு தர மாட்டவர், செவியை எங்களுக்கு தர மாட்டவர். வழி நடக்கும் அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாப்பனே உமது ஆவியால் நிரப்பப்பட்டதை உணர்ந்து நீர் அவர்களுக்கு கிட்ட கட்டளைகளையும் நியாயங்களையும் புரிந்து கொண்டு அதுபடி நடக்க செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, உமது சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, அதுக்கு பிள்ளைகளை உங்களுக்கு தெரியுமாப்பா.
என் பலவீனங்களுக்கு நீங்களாச்சு பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. நீர் அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர் என்பதை உணர்ந்து அதுபடி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.